அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு டவுட் இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n in the expansion of 1 plus 3x plus 2x square divided by 1 minus x whole power 4 in ascending power of x. தமிழில் சொன்னோம்னா இந்த 1 plus 3x plus 2x square divided by 1 minus x whole power 4 இன் விரிவாக்கத்தில் x பவர் n இன் கெழுவை காண்க அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த டினாமினேட்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் டைம் 1ன்னு சொல்லிடலாம், எக்ஸ் பவர் 1 கீழ் 3ன்னு சொல்லிடலாம், எக்ஸ் பவர் 2 கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிடலாம். இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா ஈஸியான கொஷின். ஆனால் கீழே பாருங்கள் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டு தி பவர் 4 கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போய் வச்சிடுறோம். மேலே கொண்டு போய் வச்சோம்னாக்கா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டு தி பவர் -4ன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டு தி பவர் -4 வந்து யாருடைய அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுடைய கான்செப்ட்டுங்க. அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் கான்செப்ட்டுங்கிறனால இதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டு தி பவர் -4/1ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டு தி பவர் -p/qங்கிற ஃபார்மேட்டில் இருக்குங்க. சரி, இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு டேமுக்கும் என்ன சைன் வரும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த சைனும் இந்த சைனும் தாங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். ரைட், அப்போ ஆல் டைம்ஸ்க்கு ப்ளஸ் வந்துடும். சார், இந்த இடத்துல பிக்கும் கியூக்கும் பெட்வீனில் சைன் இருக்குது, இங்கேயும் பிக்கும் கியூக்கும் பெட்வீனில் சைன் இருக்குது. அப்போ இந்த பிக்கும் கியூக்கும் பெட்வீனில் வரக்கூடிய சைனை டிசைட் பண்ணுறது யார் டிசைட் பண்ணுறான்னா இந்த மைனஸ் தான் டிசைட் பண்ணுது. இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே இடையில என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் வருங்க. ரைட், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே 2 பேர் இருந்தாங்கன்னா 2 ஃபேக்டரில் வரும், இங்கே 3 பேர் இருந்தாங்கன்னா 3 ஃபேக்டரில் சொல்லிட்டு இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு எழுதுறது நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ டைரெக்டாக இந்த இதனுடைய எக்ஸ்பென்ஷன்ஸ் எழுதுகிறோம். இங்கே பிக்கு பதிலாக 4 இருக்கான், கியூக்கு பதிலாக 1 இருக்கான். அப்போ பி இருக்கிற பிளேஸில் எல்லாம் 4 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, கியூ இருக்கிற பிளேஸில் எல்லாம் இந்த 1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே பி ப்ளஸ் 2க்யூன்னு இருக்குது. அப்போ பிக்கு பதிலாக 4 ஆகும், 2 இன்ட்டு கியூக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகே, ரைட், இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். 1 + 4x + 4 × 5 / 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 × 5 × 6 / 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கியூப் ப்ளஸ் அப் எக்ஸட்ரான்னு இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இந்த எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை தான் கேட்டிருக்கிறாங்க. சார், இதில் எக்ஸ் பவர் n வருமா அப்படின்னா பாருங்கள், இதில் வராது. ஏன்னா எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 2 முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் எக்ஸ் பவர் n வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸ் இருந்தது, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் எக்ஸ் கியூப் இருக்குது, அப்போ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதில் அந்த எக்ஸ் பவர் என்ன நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 7 எடுக்கலாம், 8 எடுக்கலாம், 9 எடுக்கலாம், 10 எடுக்கலாம், எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பேச போகிறது என்ன பண்ணுறோன்னா ஜென்ரல் கேஸை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிறோம். அப்போ ஜென்ரல் டேமில் எக்ஸ் பவர் n எப்படி உக்காரும் அப்படின்னு தான் பார்க்குறோம். நீங்கள் அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா n = 3ன்னு சொன்னாலும் அது உண்மையாக வரணும், n = 2ன்னு சொன்னாலும் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அதே n = 4ன்னு சொன்னால் எக்ஸ் பவர் 4 கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி நீங்கள் அதை கேப்சர்ஸ் பண்ணணும். சரி, ரைட், அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த nth டேம்லாம் எப்படி இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கிறத விட நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் பவர் என்னில் எழுதுனா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை எப்படி எழுதணும், இந்த எக்ஸ் கியூபை எக்ஸ் பவர் என்னன்னு எழுதுனா இதை எப்படி எழுதணும் அப்படின்னு தாங்க கண்டுபிடிக்கிறோம். சரிங்க, இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கியூப் இருக்கக்கூடிய இந்த ஹோல் டைமை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேங்க. சரி, ரைட், இதில் இந்த எக்ஸ் கியூபை அப்படியே எக்ஸ் கியூப்னு எழுதியிருக்கேன். ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா இந்த 3க்கு பதிலாக தான் n வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. சரி, இந்த 3 ஃபேக்டர்லையும் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. அப்போ இந்த எக்ஸ் பவர் 3ல் வரக்கூடிய எண்ணான 3யை வச்சுக்கிட்டு இந்த 4 5 6 நான் மாற்றி உடச்செழுத போகிறேங்க. அப்போ இங்கே 3னா இங்கே என்ன வந்திருக்கு 4. அப்போ 3க்கும் 4க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 + 1ங்க. இங்கே 3னா அடுத்த நம்பர் 3 + 2ங்க, அதாவது 5 எழுதியிருக்கோம். அடுத்து இங்கே 3னா இங்கே என்ன இருக்குனாக்கா 6. அப்போ 6 எப்படி உடைக்கலான்னு கேட்டிங்கன்னா 3 + 3ன்னு உடைக்கலாம். இந்த மாதிரி தாங்க உடைச்சிருக்கிறேன். சரி, ரைட், இப்போ இதை வச்சுக்கிட்டு
எக்ஸ் பவர் 3க்கு பதிலாக எக்ஸ் பவர் என்னுக்கு எழுத போகிறேன். அப்படி எழுதுனா என்ன வரும்னு பாருங்கள். இங்கே 3னா இங்கே 3 + 1 வருது. அப்போ இங்கே 4னா என்ன வரும்? 4 + 1 வரும். அப்போ இங்கே என்னன்னா என்ன வரப்போகுது? n+1. அப்போ இங்கே என்னன்னா என்ன வருங்க? n+1. இங்கே பாருங்கள் 3னா 3 + 2. அப்போ என்னன்னா n+2. இங்கே 3னா 3 + 3. அப்போ என்னன்னா n+3ங்க. கீழே ÷ 3 அப்படியே வச்சு போட்டுக்கிறோம். சரிங்க சார், இது எப்படிங்க சார் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பாருங்கள், அவனையே எடுத்துக்காமல் வேறு ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு இந்த டேமில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த செகண்ட் டைம் எடுத்துக்குவோம். 4 × 5/2 x². அப்போ 4 × 5/2 x², இந்த பவர் 2 வச்சுக்கிட்டு இதை எழுத போகிறோம். நம்ம எப்படி எழுதுறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதிலிருந்து இதை எழுதலை, நான் இதிலிருந்து இதை எழுதுகிறேன். ஸோ ஒரு ஏரோ மார்க் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த டேபிள் இருந்து தான் நான் இப்போ இதை எழுத போகிறேன். சரிங்க, இங்கே x² இருக்குங்களா, அதனால் x² போட்டேன். அப்போ இங்கே x பவர் 2ன்னு போட்டாங்களா, அப்போ என்ன இருக்கிற பிளேஸில் நான் என்னன்னு போட்டிருக்கேன்? 2ன்னு போட்டிருக்கிறோன்னு அர்த்தங்க. அப்போ இங்கேயும் என்னெல்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன போட்டுக்கணும்? 2ங்கிறத போடணும். அப்போ பாருங்கள், 2 + 1 வந்துருச்சு, 2 + 2 வந்துருச்சு, 2 + 3 வந்துருச்சு, ÷ 3 சரி, ரைட். இது எப்படி இதுக்கு ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 2 + 1 தனியாக எழுதிக்கிறேங்க, கொஞ்சம் கேப் விட்டு. இந்த 2 + 2, 2 + 3 எல்லாம் ஒட்டுக்க எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த 3 எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன். 3 × அப்படிங்கிறத இவனுக்கு நேராக 3 போட்டு கொஞ்சம் கேப் விட்டுங்க, 2 × 1ன்னு சொல்லி அந்த 3 எழுதிக்கிட்டேன். இந்த x² அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? சரி, ஏங்க சார் இப்படி எழுதுனீங்க அப்படின்னாக்கா, இந்த 2 + 2 எவ்வளோங்க? 4. பாருங்கள், இங்கே தெரியுது. இந்த 2 + 3 எவ்வளோங்க? 5. பாருங்கள், இங்கே தெரியுது. இந்த 2 × 1 எவ்வளோங்க? 2 தெரியுது. இந்த x² பாருங்கள், x² தெரியுது. சார் அப்போ இவன் இங்கே இருக்கக்கூடாதாங்க சார்? ஆமாம், இவன் காணாமல் போயிட்டான் பாருங்கள். இந்த 2 + 1 எவ்வளோங்க? 3. கீழே எவ்வளோங்க? 3. அப்போ இந்த 3 என்ன ஆகி போச்சுங்க? கேன்சல் ஆகி போச்சு. அப்போ இந்த டேமை வச்சுக்கிட்டு தான் நாம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2 நம்பர் தான் இருக்கும், ஆனால் இங்கே 3 நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிருப்போம். நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே ஃபேக்டோரியலையும் பாருங்கள் சேர்ந்துருக்கு. இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ அந்த 2 டைம் இங்கே இந்த கேன்சல் ஆகி போச்சுன்னா இந்த 2 டைம் இங்கே ஆன்சர்ஸ் வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. சரிங்க, பட் இப்போ இதுவும் ஈக்குவல்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதிலிருந்து இது எக்ஸ் பவர் என்னன்னா இதையும் எக்ஸ் பவர் என்னில் நான் மாற்ற போகிறேன். நான் இந்த எக்ஸ் பவர் என்ன யாரிலேருந்து கொண்டு வந்தேன்? x³ நான் கொண்டு வந்தேன். இப்போ நான் x² என்னவா மாற்ற போகிறேன்? எக்ஸ் பவர் என்னில் மாற்ற போகிறேன். அப்போ 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா n-க்கு சமம் அப்படின்னா 2ங்கிறது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n-1க்கு தாங்க சமமாக இருக்கும். அதை தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே எழுதியிருக்கிறேங்க, n-1. ஸோ இந்த 2வை n பவரில் மாற்றுறேன். ஆனால் 3 தான் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியும். அப்போ 2 வந்து என்னவா மாறப்போகுதுன்னா n-1. நீங்கள் என்னக்கு பதில் 3ன்னு போட்டு பாருங்கள், 3 - 1 என்ன ஆயிரும்? 2 வந்துடும். பாருங்கள், இந்த 2 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? n-1ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ ஃபார்முலாவில் எங்கெங்கெல்லாம் 2 இருக்கோ அந்த 2க்கு பதிலாக என்ன போடுறீங்க? நீங்கள் n-1 போடுறீங்க. அப்போ இந்த 2க்கு பதிலாக ஒரு n-1, அப்புறம் இந்த +1க்கு +1, இந்த 2க்கு பதிலாக ஒரு n-1, அப்புறம் இந்த 2க்கு பதிலாக ஒரு n-1. இந்த +1 +2 +3லாம் அப்படியே இதில் வந்துருச்சுங்க. ÷ இந்த 6 அப்படியே 6 வருங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். இந்த -1 +1 கேன்சல் ஆகி n வந்துடும். -1 + 2 ஆன்சர் இஸ் +1, -1 + 3 இஸ் 2 ÷ 6ங்க. அப்போ x⁻n-1/6 வந்துருச்சுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை என்னன்னு வச்சா இவனை n-1 வச்சா இந்த ஜென்ரல் டைமு என்னவா மாறுது அப்படின்னா இதுக்கு இருக்கிற கோயின்சிடன்ஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே என்னன்னா இங்கே n+1 1 அதிகமாக இருக்குங்களா? அப்போ இங்கே n-1ன்னா இதை விட 1 அதிகமான என்ன வருங்க? ஒரு 1 வச்சு ஆட் பண்ணுங்கள், n-1 + 1 என்ன வந்துடும்? உங்களுக்கு n வந்துடும். அப்படி தான் நம்ம இதை எழுதியிருக்கிறோம். அப்போ இங்கே இதை விட 1 அதிகம், இதை விட இது 1 அதிகம், இதை விட இது 1 அதிகம்.
அப்போ n மைனஸ் ஒன்னோட 1 அதிகம் பண்ணால் n வந்துருங்க. அப்போ என்னோட 1 அதிகம் பண்ணால் n + 1, n + 1ஓட 1 அதிகம் பண்ணால் n + 2 ஹோல் டிவைடட் பை 6. அப்போ இந்த ஸ்டெப்பு மட்டுமே நீங்கள் எழுதணும். எதை வச்சுக்கிட்டு? இதை வச்சுக்கிட்டு. இங்கே பவர் 3னால x பவர் n, இங்கே பவர் 2னால x பவர் n மைனஸ் 1, இங்கே பவர் என்னன்னா n + 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ n மைனஸ் 1னா இதோட 1 ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், கேஸ் முடிஞ்சு போச்சுங்க. இது அதே மாதிரி இந்த 4x, இந்த ஃபஸ்ட் டைம் இருக்குது இல்லைங்களா, இந்த 4x எக்ஸ்பான்ஷன் பண்ணிங்கன்னா அது என்ன வரும்? x பவர் n மைனஸ் 2ல் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்கே x பவர் 1 தான் இருக்குது. நாம் என்னுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துருக்குறோம்? 3ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். n = எவ்வளோங்க? 3. அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3 - 2 எவ்வளோ வரும்? 1ன்னு சொல்லி வந்துடும். அப்போ இதை விட இது 1 அதிகமாக இருக்கணும். அப்போ n - 2ஓட ஒரு +1 ஆட் பண்ணிங்கன்னா n - 1. இதை விட 1 அதிகம், n - 1ஓட 1 வச்சு ஆட் பண்ணால் ஒன்றுங்க, சாரி என்னங்க, n இதோட இது 1 அதிகம். அப்போ n + 1 ஹோல் டிவைடட் பை 6ங்க. எவ்வளோ தாங்க? இந்த 3 பேர்த்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். யார் யாருக்குங்க? இந்த x² டைமுக்கு, x டைமுக்கு, அப்புறம் இந்த 1க்கு. இந்த 1ஐ x³ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு x³ கிடச்சிரும். கரெக்டுங்களா? இந்த x பவர் 1ஐ இந்த x பவர் n - 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x பவர் n கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். இந்த x பவர் -2ஐ இந்த x² மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு x பவர் n கிடச்சிரும். அதனால தாங்க இந்த 3 டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இதில் ஒரு தடவை மறுபடியும் ப்ராப்ளத்துக்கு வரேன். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். 1 + 3x + 2x² × 1 - x ஹோல் பவர் -4. இதில் இது அப்படியே எடுத்து எழுதிட்டு இதில் அந்த x பவர் என்ன, x பவர் n - 1, x பவர் n - 2 வர்ற டேர்ம்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ x பவர் என்னன்னா nக்கு அடுத்தது இங்கே வருங்க. அப்போ n + 1, n + 2, n + 3. x பவர் n - 1னாங்க இதுக்கு அடுத்தது வருங்க n, n + 1, n + 2. x பவர் n - 2னா இதுக்கு அடுத்தது வருங்க n - 1, n × n + 1. எல்லாத்துக்குமே கீழே இந்த 3 ஃபேக்டரல் தான். ஏன்னா அந்த 3 ஃபேக்டரல் டைம்ஸ் தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம், nth டைமை வச்சுட்டு நம்ம கணக்கு போட்டோம். அப்போ இதில் 1 + 3x + 2x² இருக்குது. இதில் இந்த 1ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த x பவர் n மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x பவர் n கிடைக்கும். அப்போ அந்த டோட்டல் டைம்ஸ் அப்படி வந்துடும். இந்த 3xல் இந்த 3 எடுத்துக்கிட்டு இதை மல்டிபிள் பண்ணிங்க. இந்த x எடுத்து இந்த x பவர் n - 1 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு x பவர் n டைம் வந்து கிடச்சிருங்க. இந்த 2x² எடுத்துக்கிட்டு இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு இந்த +2ம் -2ம் கேன்சலாக x பவர் n கிடச்சிருங்க. அதனால தான் இந்த 3 டேமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அப்போ இதில் எல்லாத்துலேயும் காம்பனாக n + 1, n + 1, n + 1 இருக்குது. கீழே 3 ஃபேக்டர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது வெளியில் எடுத்துட்டோங்க. அப்படி எடுத்துட்டா இங்கே ஒரு n + 2 × n + 3 இருக்கும். இங்கே ஒரு n × n + 2 இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு n - 1 × n இருக்கும். அவ்வளோதாங்க. ரைட். இப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n எழுத போகிறேன். அப்போ இனிமேட்டு இந்த x பவர் n என்ன பண்ணி விட்ருவோம், நான் கழட்டி விட்ருவோங்க. அப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே கீழே வரும். இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள், இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். சேம் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். காமனாக இருக்கிற வெளியில் எடுத்து போடுங்க. ஸோ வி கெட் த ஆன்சர் இஸ் n + 1/2 × 2n² + 3n + 2. அவ்வளோதாங்க இது கேஸ். அப்போ இந்த கொஷினில் நம்ம என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். தென் அதில் இருந்து யாருடைய டேர்ம் நமக்கு தேவைப்படுதோ, x³ டேர்ம் தேவைப்படுதுன்னா அப்போ அந்த மல்டிபிள் பண்ண வேண்டிய 1 + x டேர்ம்ஸு, x² டேர்ம்ஸு எல்லாத்தையும் அந்த x பவர் nலேயே நம்ம மாற்ற கற்றுக்கணும். x பவர் n கண்டுபிடிக்க கற்றுக்கணும், x பவர் n - 1 கற்றுக்கணும், x பவர் n - 2 கற்றுக்கணும். இதை 3ஐயும் ஒரே மாதிரி டைமில் நீங்கள் கொண்டு வந்துட்டா அந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவங்க வந்துடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து போடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.